ஜாலி மூட். ஒரு ஆழமான கடலில் ஒரு சின்ன ஆக்டோபஸும் ஒரு அழகான ஸ்னோ மீனும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. இவங்க தினமும் ஒன்றாகவே விளையாடுவாங்க, உணவு தேடுவாங்க, சாப்பிடுவாங்க. ரொம்ப அழகான நட்பு அவங்களுக்குள்ளே இருந்துச்சாம். இவங்க 2 பேருமே கடலுக்குள்ளே துள்ளி குதித்து அவங்களுக்கான உணவை தேட ஆரம்பித்தாங்க. அந்த சந்தோஷமான கடலில் ஒரு நாள் பயங்கரமான சுனாமி ஒன்று திடீர்னு வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டதுமே சுனோவுக்கும் ஒக்டோவுக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சான். அப்போ சுனோ ஒக்டோவை பார்த்து சொல்லிச்சாங்க, ஒக்டோ என்னடா இது, அதில் ரொம்பவே பெரியதாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சுனோ சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஒக்டோ சொல்லிச்சான், தைரியமாயிரு சுனோ, பயப்படின்னு சொல்லி அந்த ஒக்டோ சுனோவை கூட்டிக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுச்சுதான். அந்த பயங்கரமான சுனாமிங்களை சுனோ ஒக்டோபை மட்டும் இல்லாமல் அந்த கடலில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்திட்டுதான். அந்த சுனாமி அலையோட வேகத்தை தாங்க முடியாத சுனோவும் ஒக்டோபும் அந்த அலையோடையே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் அந்த பயங்கரமான சுனாமிகளை சுனோவையும் ஒக்டோபையும் தனித்தனியாக பிரித்து வேறு வேறு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருச்சான். அந்த சுனாமிகளை சுனோவை வேகமாக அடிச்சுக்கிட்டு போய் கடற்கரை மணலில் தூக்கி எறிஞ்சிருச்சான். சுனோ அந்த மணலில் போய் விழுந்துருச்சான். ஆக்டோபஸ் அந்த கடலுக்குள்ளேயே திணறிக்கிட்டு இருந்துச்சான். கடற்கரை மணலில் இருந்த சுனோ ரொம்ப அழுதிச்சான். என்னை யாரும் காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் கடலுக்குள்ளே என்னோட நண்பன் ஒக்டோ கிட்ட போகணும், என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி சுனோ ரொம்ப பாவமாக அழுது கொண்டு இருந்துச்சான். ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த சுனாமியில் அந்த அலையோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்தில் அந்த கடற்கரை பக்கமாக சோட்டோன்ற ஒரு குட்டி பையன் வந்துக்கிட்டு இருந்தானாம். அவன் வந்துக்கிட்டு இருக்கும்போது கடற்கரை மணலில் சுனோமீன் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தானாம். சுனோவை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். சுனோவை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம்னு சுனோவை தூக்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனானா. சுனோவை தூக்கிட்டு போன சோட்டோ அவன் வீட்டில் இருந்த ஒரு சின்ன மீன் தொட்டியில் சுனோவை விட்டானாம். சோட்டோ சுனோவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு ஆசையாக சுனோவுக்கு சாப்பாடு போட்டானா. ஆனால் சுனோ நிறைய நேரமாகியும் அந்த சாப்பாடை சாப்பிடாமலே இருந்துச்சான். தான் போட்ட சாப்பாடை சுனோ சாப்பிடலேன்னு சோட்டோக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். கவலையில் இருந்த சுனோ ஒக்டோ கூட பேச தொடங்கிச்சுதான். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் என் ஒக்டோ கிட்ட போகணும், என்னை தயவு செய்து ஒக்டோ கிட்ட கூட்டிக்கிட்டு போய் விடு என்று சொல்லி சுனோ ரொம்ப அழுதிச்சான். அதை பார்த்து சோட்டுக்கு ரொம்ப கவலையாகிடுச்சான். அடுத்த நாள் சோட்டோ சுனோவை தூக்கிக்கிட்டு அந்த கடற்கரை நோக்கி போய்கிட்டு இருந்தானா. சுனோவை கூட்டிகிட்டு போன சோட்டோ மெதுவாக கடல் நீரில் சுனோவை விட்டானா. சுனோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். சோட்டோவுக்கு நன்றி சொல்லிட்டு ஒக்டோபை தேடி கடலுக்குள்ளே போச்சுதான். ஒரு வழியை தேடி தேடி ஒக்டோபை கண்டுபிடிச்ச சுனோ ஒக்டோ கிட்ட போய் சேர்ந்துருச்சான். சுனோவை பார்த்த ஒக்டோபுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். 2 பேரும் கடலில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.